Hi all, welcome to Janakshare Learning. இந்த வீடியோவில் SaaS ப்ராடக்ட்கான GEO செக்லிஸ்ட் தான் சீரிஸ் மெத்தடில் அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வர டாபிக்ஸ் எல்லாம் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த SaaS GEO பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு SaaS SEOனா என்னன்னு கிளியராக சொல்கிறேன். SaaS மீனிங் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், அதாவது சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸை ஆர்கானிக் ரிசல்ட்டில் வர வைக்கிற செட் ஆஃப் மெத்தட். இதனால் அவங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். SaaSனா சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது கேன்வா, நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஎஸ் கோ மாடல்ல இருக்கும். இந்த மாதிரி SaaS ப்ராடக்ட்க்கு எப்படி GEO, AEO, LLMO ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரிலேட்டடா உங்க மைண்ட்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டுக்கும் ஆன்சர் கிடைக்கும். நீங்க டவுட் பண்ற கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். என் பிராண்ட் கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருது, பட் ChatGPT, Perplexity, AI ஓவர்வியூல ஏன் வரல? அப்புறம் இந்தியா யூசருக்கு பிராண்ட் ஷோ ஆகுது, பட் US யூசருக்கு என் பிராண்ட் ஷோ ஆகல. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? லிஸ்டிக்கல் கண்டென்ட் தான் LLMல வரும்னு சொல்றாங்க. அதாவது டாப் 10 கம்பெனி, டாப் 5 இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி டாப் லிஸ்டிக்கல் பேஜஸ்ல இருந்து LLM ஆன்சர் கொடுத்துட்டா செல்ஃப் ப்ரமோஷன் லிஸ்டிக்கலுக்கு கேம் ஓவரா? அதாவது செல்ஃபா ப்ரமோட் பண்ற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் LLMல வராதா அப்படின்ற டவுட் இருக்கும். அப்புறம் ரெடிட், கோரா, லிங்க்டின், யூடியூப் கம்யூனிட்டி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட் பிளேசஸ், டூல்ஸ், இதுல இன்வெஸ்ட் பண்ணாத ரிசல்ட் வருமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹானஸ்டா சொல்லணும்னா உங்க பிராண்ட் இந்தியால இருந்தாலும் யூஎஸ்ல இருந்தாலும் டார்கெட் மார்க்கெட் எங்க இருந்தாலும் LLM சர்ச் ரிசல்ட்ல விசிபிள் ஆகிற சான்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி ஃபுல்லா இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க பிராண்டோட பெர்செப்ஷனை ஆடிட் பண்ண தெரியணும். செக்லிஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி LLM உங்க பிராண்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வெப்சைட்ல இருக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸ்ல எப்படி பாக்குதுன்னு செக் பண்ணணும். அதுக்கு ChatGPT ஆர் Perplexityல நான் சொல்ற மாதிரியான ப்ராம்ப்ட் கொடுங்க. வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் உங்க பிராண்ட் நேம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸ், எக்ஸ்க்ளூட் மை வெப்சைட் டொமைன். இதை கொடுத்தா மேக்ஸிமம் டைம் LLM உங்க பிராண்ட் பெர்செப்ஷனை ஆடிட் பண்ண முடியும். நம்ம இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனை லிங்க்டின், ரிவ்யூ சைட்ஸ், டைரக்டரி, ஃபோரம்ஸ், பிளாக்ஸ், மார்க்கெட் பிளேசஸ் இதுல இருந்து எல்லாமே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும். இப்போ LLM கன்ஃபியூஸ் ஆகி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸ்ல உங்க பிராண்ட் பத்தி ப்ராப்ளம் இருக்குன்னு மீனிங். சப்போஸ் இந்த LLMல உங்களோட ஆன்சர் கரெக்டா இல்லைன்னா இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்க. டூ அ கம்ப்ளீட் பிராண்ட் பெர்செப்ஷன் ஆடிட் ஃபார் உங்க பிராண்ட் நேம் அண்ட் ஷேர் ஃபுல் டீடைல்ஸ் ப்ராம்ப்ட் கொடுத்தா உங்க டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல் ப்ராம்ப்ட். இப்போ LLM உங்க பிராண்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, எங்கெங்க இருந்து மென்ஷன் ஆகி இருக்கு, கரெக்டான டீடைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்களா, இல்ல டிஃபரெண்டான இன்ஃபர்மேஷன் வருதா, நம்ம பிராண்டுக்கு ட்ரஸ்ட் சிக்னல் இருக்கா, இதெல்லாம் பார்க்கும். இதுல ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா LLM உங்க பிராண்டை ஸ்ட்ராங்கா ஷோ பண்ணாது. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2, இங்க நீங்க மேனுவலா செக் பண்ணலாம். அதுக்கு கூகுள் போயிட்டு உங்க பிராண்ட் நேம் போடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜனக்ஷர் லேர்னிங் அப்படின்னா அந்த பிராண்ட் நேம் போட்டுட்டு என்னெல்லாம் வருதுன்னு ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட பிராண்ட் நேம் பிளஸ் ரிவ்யூ. இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு ஜனக்ஷர் லேர்னிங் பிளஸ் ரிவ்யூ அப்படின்னு போட்டா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அப்புறம் என்னோட பிராண்ட் நேம் போட்டு லிங்க்டின், அப்புறம் G2 வெப்சைட்ஸ்ல போய் உங்க URL போடுங்க. தென் ட்ரஸ்டட் பைலட் அப்படின்ற வெப்சைட்ல உங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பிராண்ட் எங்க இருக்கு, என்ன இருக்கு, அதுல எங்க ராங் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரியும். இதுதான் எக்ஸ்டர்னல் சிக்னல் செக் பண்ற மெத்தட். அடுத்த ஸ்டெப்ல இம்பார்ட்டன்ட் சைட்டுக்கெல்லாம் போயிட்டு உங்க பிராண்ட் நேம் செக் பண்ணணும். இதுக்காக சில வெப்சைட்ஸ் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே LLM ட்ரஸ்ட் பண்ற சைட் தான். லிங்க்டின்ல போய் உங்க பிராண்ட் நேம் போட்டு பாருங்க. இல்லனா கேப்டிரா அப்படின்ற வெப்சைட் போயிட்டு உங்களோட பிராண்ட் நேமை போட்டு செக் பண்ணலாம். அப்புறம் ரெடிட்ல போய் செக் பண்ணுங்க. யூடியூப்ல போய் உங்க பிராண்ட் நேமை கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. medium.comலயும் போய் உங்களோட வெப்சைட் நேமை கொடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்புறம் G2 வெப்சைட்னு ஒன்று இருக்கு, அதுல போய் உங்க பிராண்ட் நேமை போட்டிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். இங்க உங்க பிராண்ட் பிரசன்ஸ் இல்லைன்னா LLMக்கு உங்க பிராண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். கூகுள் ரேங்கிங் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் சிக்னல் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ChatGPT, Perplexity, AI ஓவர்வியூல வராது. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு சொல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ண போறேன். இந்த சீரீஸ் வேணும்னா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.